வணக்கம். நம்ம மூளையோட பாகங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து மேஜரான 3 பாகங்கள்னு சொல்லியிருந்தோம். செரிபிரம்னா பெருமூளை, செரிபெல்லம்னா சிறுமூளை, அண்ட் பிரெயின் ஸ்டெம்னா மூளை தண்டுன்னு சொல்லிட்டு இந்த செரிபிரம் இருக்கு இல்லையா, பெருமூளை, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டா பார்க்கப்படுது. அதான் வந்து 4 பார்ட் இருக்கு. முதலாவதா பிராண்டல் லூப், நம்ம முன்மூளைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் இமீடியட்டா இனிஷியேட் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு வந்து பிராண்டல் லூப் தான் செயல்படுது. இரண்டாவதா மேல் பகுதியில பேரட்டல் லூப் சொன்னோம் இல்லைங்களா, அது எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம தொடர்றது, நமக்கு ஏற்படுற வலி, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் உணர்வுகள் மாறும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம நம்பர்களை பார்த்து கண்டுபிடிக்கிறது, எழுத்துக்களை பார்த்து கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பேரட்டல் லூப்போட வேலை. அடுத்ததா டெம்பரல் லூப் பின்னாடி இருக்கீங்களா, அது எதுக்குன்னா சொல்லோடைய பொருளை புரிஞ்சுக்கிறது, ஏதாவது பாடம் நடத்துறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல மியூசிக் போகுதுனாக்கா அதை கேட்டு என்ஜாய் பண்றது, சோ கேட்கும் திறன், இதெல்லாம் வந்து டெம்பரல் லூப்ல வருது. அடுத்ததான் ஆக்சிபிட்டல் லூப்ல நம்ம விஷுவலா கேமரா பாக்குற மாதிரி நம்ம கண்ணு வந்து இந்த உலகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்வாங்கி பிரெயினுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கிறது ஆக்சிபிட்டல் லூப்போட வேலை. அடுத்த வீடியோல இன்னும்